அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, போன ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வர வேண்டியவர் தான் நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஐயா வடலூர் துரை ஐயா. போன தடவை எல்லாம் மழை சீசனாக இருந்தது. அவர் இடத்துலேருந்து மழையினால் அவரால் வர முடியல. அதனால் இந்த தடவை நீங்கள் சிறப்பு விருந்தினராக கண்டிப்பாக வரணும் அப்படின்னு நம்ம ரெக்வஸ்ட் வச்சோம். கரெக்டாக வந்திருக்காரு. ஐயா பார்த்தோம்னா நம்ம சொல்லவே தேவையில்லை. அவரும் நிறைய ஜோதிட குருமார்கள்கிட்ட நிறைய ஜோதிட விஷயங்களையெல்லாம் கற்றுருக்காரு. ஒரு ஜாமக்கோல் பிரசன்னமாக இருக்கட்டும், அடுத்தது பாரம்பரிய ஜோதிடமாக இருக்கட்டும், அனைத்து விதமான ஜோதிடங்களையும் அவருக்குன்னு ஒரு பாணியில் இன்றைக்கி வடலூரில் அவர் ஒரு சிறப்பான முறையில், வடலூர்னால் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஃபேமஸ் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை தனிப்பெருங்கரணைங்கிற மாதிரி வள்ளலாருடைய பூமியிலிருந்து அவதரித்து வந்திருக்காரு வடலூர் ஐயா. அவர்கள் ஜோதிட நுணுக்கங்கள், இந்த ஜோதிடத்தில் எப்படி ஒரு டெக்னிக்காக நம்ம பலன் சொல்லலாம், அடிப்படை சார்ந்த விஷயங்களில் என்ன மாதிரி வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை தான் அழகாக சொல்ல வந்திருக்காரு. வடலூர் துரை ஐயா அவர்களுக்கு ஒரு சிறிய ஒரு மரியாதை நிமித்தம் உங்களுடைய கைகளை கொஞ்சம் தட்டி கொஞ்சம் ஆர்வம். பெரிய தலையை அவர்கள் மேடைக்கு வரணும். கைப்பிள்ளைக்கு இவ்வளோ ரத்த வாங்கணும். எப்படி பார்ப்பாங்க என்ன பண்ணுறது? வாங்க. சரி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த ஒரு சிறப்பான வாய்ப்பை நமக்கு அளித்த சரவணபாபா பரந்திபாடி ஐயா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஜோதிட நண்பர்கள், ஜோதிட ஆசான்கள் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம ஜோதிடத்தை எப்படி பார்க்கலாம் ஈஸியாக அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச வகையில் என்னுடைய அனுபவத்தில் எப்படி நான் பார்த்துட்டு இருக்கணும் அதை தான் நான் சொல்ல போகிறேன். அந்த வகையில் நம்ம நிறையா குருமார்கிட்ட படிச்சிருக்கோம். அந்த விஷயத்தை எப்படி ஈஸியாக நம்ம அணுகலாம், எப்படி நம்ம ஈஸியாக சொல்லலாம் அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம். அந்த வகையில் நம்ம எவ்வளோ முறை படித்தாலும், எவ்வளோ திதி சூன்யம் படிக்கிறோம், காலப்பகை படிக்கிறோம், அதுபோல் யோகி அவயோகி படிக்கிறோம், எந்த விஷயத்தை படித்தாலும் நம்ம கடைசியில் நம்ம பலனை சொல்லணும், ஒருத்தவங்களுக்கு ரிசல்ட்டை சொல்லணும் அப்படின்னா தசாபுத்தி தான். தசாபுத்தியும் கோச்சாரமும் இல்லாமல் நம்ம எந்த ரிசல்ட்டையும் சொல்ல முடியாது. எவ்வளோ தூரம் எங்கே போய் வந்தாலும் அதுதான் பலன். நீங்கள் கூட பிறந்தவங்க இத்தனை பேர் இருக்கிறாங்க, உங்கள் தாத்தாவுக்கு 2 கல்யாணம், இது எது வேணாலும் சொல்லலாங்க. இதெல்லாம் நம்ம சொல்லலாம் நம்மளுக்கு திறமை இருக்குதுன்னு காட்டிக்கிறதுக்கு. ஆனால் ரிசல்ட்டு சொல்லணும் அப்படின்னா தசாபுத்தி அதனோட இணைந்த கோச்சாரம், அப்படி தான் அதை வச்சு தான் நம்ம பலனை சொல்ல முடியும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய அந்த கிரகம், நம்ம ஜாதக கட்டத்தில் இருக்கிற ஒரு ஜாதகத்தில் இருக்கிற கிரகம் நம்ம என்ன அனுபவிக்க வந்தோமோ அது இருக்குது அப்படின்னு சொல்லும். ஜாதகம் பிறந்ததுலேருந்து ஒரே மாதிரி கிரகநிலை, ஒரே மாதிரி நட்சத்திரம், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த கிரகநிலை நம்ம எப்போ அனுபவிக்க போகிறோம் அப்படின்றத தசாபுத்தி சொல்லும். அதை எப்படி அனுபவிக்க போகிறோம் அப்படின்றத கோச்சாரம் சொல்லும். அப்போ இது 3 இணைஞ்சு தான் ஒரு சம்பவத்தை சொல்லுது. அப்போ சம்பவம் நம்ம சொல்கிற போல் 100% நடந்துருமா அப்படின்னா, நம்ம சொல்கிற ஒரு விதி, நம்ம ஒரு ஜாதகத்தில் ஒரு விதி சொல்கிறோம், இந்த ஜாதகத்துக்கு இந்த அமைப்பு இருந்தால் இது திருமண தாமதமாகும், இல்லை திருமணம் பிரிவினை வரும் அப்படின்றது. அப்போ நம்ம இந்த கிரக அமைப்பு உள்ள எல்லாருக்கும் ஒரு வருஷத்தில் பிறந்த, ஒரு 75 பிறந்தவங்களுக்கு ஒரு திருமணத்துக்கான விதி சொல்கிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த கிரக நிலையை பார்த்து இந்த கிரக நிலை, இந்த கிரக சேர்க்கை இருக்குது, இந்த பாவத்தில் இந்த கிரகம் இருக்குது, அதனால் இது திருமண தாமதம் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சொன்னால் நம்ம அந்த விதி திருமணம் தாமதம் ஆகிற ஜாதகத்துலலாம் இந்த விதி செட் ஆகும். ஆனால் இந்த விதி இருக்கிற ஜாதகமெல்லாம் திருமண தாமதம் ஆகுமானா அது அப்படி கிடையாது. நம்ம ஒரு விதி படிக்கிறோம் அப்படின்னா அந்த படித்த விதியை அப்படியே போய் இன்னொரு ஜாதகத்தில் நம்ம அப்ளை பண்ணக்கூடாதுங்க. அப்போ அந்த விதி என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த விதி உள்ள அந்த அமைப்பு, அந்த ஒரு திருமண தாமதம் ஆகிறதுக்கு ஒரு விதி சொல்கிறோம், இல்லை குழந்தை பேர் இல்லை அப்படின்றதுக்கு ஒரு விதி சொல்கிறோம், ஒரு 2 திருமணம்னு ஒரு விதி சொல்கிறோம் அப்படின்னா, அந்த விதியை எடுத்து போய் 2 திருமணமான ஜாதகத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். ஆனால் இந்த விதி உள்ள ஜாதகத்தெல்லாம் 2 திருமணம் ஆகுமா அப்படின்னா அதுக்கு கேள்விக்குறிங்க. அப்படி நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வரேன் நான்.
ஓகேங்களா. அதனால் எதாக இருந்தாலும் காலதேச வர்த்தமானு சொல்கிறோம். அந்த ஜாதகம், அந்த ஜாதகத்தோட சூழல், அவங்க அம்மா அப்பாவோட நாலேஜ், அவங்க வளர்ந்த ஊரோட நாலேஜ், இதை வச்சு தான் நம்ம ஜாதகம் சொன்னால் சரியாக சொல்ல முடியும். இப்போ ஜாதகம் பார்க்கும்போது கிரக நிலை, அதான் கிரகத்தோட பலத்தை பார்க்குறோம், பாவத்தோட பலத்தை பார்க்குறோம். முக்கியமாக வந்து தசாபுத்தி தான் நம்ம பேச வந்தோம். அப்போ தசாபுத்தி பலன் பார்க்கும்போது கண்டிப்பாக பாவகம் பார்க்கணுங்க. பாவகம் பார்த்து பலன் சொன்னால் தான். மற்றபடி வெறும் வந்து இந்த ராசியில் இந்த கிரகம் இருக்குது, 5வது ராசியில் கிரகம் இருக்குது, 7வது ராசியில் கிரகம் இருக்குதுன்னு பார்த்து பலன் சொல்கிறத விட அது பாவப்படி 5ல் தான் இருக்கா, பாவப்படி 7 தான் இருக்குதான்னு பாவகம் பார்க்கணும். நான் பார்க்குற பாவகம் வந்து கேபி ஜோதிட முறை, அந்த பாவம் அதான் பாவ ஆரம்ப முனை. லக்கணம் வந்து எந்த புள்ளியில் ஆரம்பிக்குதோ அதுதான் ஆரம்பமாக வச்சுக்கிட்டு அதுலேருந்து 30 டிகிரி ஒரு பாவம் அப்படின்னு வச்சுருக்கிறேன். அப்படி தான் பாவ ஆரம்ப முனை எடுத்துகிறேன். இப்போ நம்ம சாஃப்ட்வேர்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ரீபதி பாவகம்னு இருக்கும். அந்த ஸ்ரீபதி பாவம் வந்து ஒரு பாவ ஆரம்ப முனைக்கு முன்னாடி 15 டிகிரி, பின்னாடி 15 டிகிரி அப்படி தான் எடுத்துப்பாங்க. நாம் அப்படி எடுக்கிறதில்ல, பாவ ஆரம்ப முனையிலேருந்து தான் எடுத்துக்கிறோம். இது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நாம் இது நிறையா அந்த பாவ ஆரம்ப முனை ஸ்ரீபதி பாவத்தை விட நாம் பார்த்துட்டு வர்ற அந்த கேபி பாவக முறை அப்படின்றது துல்லியமாக வருதுங்க. இப்போ நம்ம ஒரு லக்னம் வந்து ஒரு 20 டிகிரியில் ஆரம்பிக்குது அப்படின்னா 7ஆம் பாவத்தில் ஏதோ ஒரு கிரகம் வந்து 15 டிகிரியில் இருக்குது. ஆனால் ராசிப்படி வந்து அது வந்து 7ஆம் பாவத்தில் தான் இருக்கும். ஒரு கன்னியா லக்னம் 7ஆம் இடத்துல ஒரு சுக்கிரன் 20 டிகிரியில் இருக்குதுன்னு வச்சுங்க. இங்கே வந்து லக்னம் வந்து 28 டிகிரியில் ஆரம்பிக்குது, 7ஆம் பாவத்தில் சுக்கிரன் வந்து 20 டிகிரியில் இருக்குது. அப்போ இவங்களுக்கு சுக்கிர புத்தி ஏதோ நடக்குது அப்படின்னா அந்த சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல இருக்குது, இது திருமணத்தை பண்ணும் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் அந்த சுக்கிரன் நடக்கும்போது அவங்களுக்கு திருமணம் பண்ணி பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா அது பாவப்படி 6ல் இருக்குது. அது வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் நம்ம 20 டிகிரி அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரனே வச்சிங்க, 20னா புதனோட நட்சத்திரத்தில் போயிடும். அப்போ நம்ம பாவப்படி அது எந்த பாவத்தில் இருக்குது, டிகிரி படி நம்ம லக்னம் புள்ளி எந்த பாவத்தில் ஆரம்பிக்குது, அதனால் அந்த கிரகம் பாவப்படி அந்த பாவத்தில் தான் இருக்குதான்னு பார்த்து பலன் சொல்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல் பாவம் பார்க்கணும். அதே போல் பாவம் அப்படின்றது ஒரு பாவத்துக்கு நீங்கள் பலன் சொல்லும்போது அந்த பாவத்திலிருந்து தான் நீங்கள் தசாபுத்திக்கு கணக்கு போடணும். நீங்கள் லக்கணத்துக்கே பார்த்துட்டே இருக்கக்கூடாது. ஒரு பாவம் ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா கேள்வி கேட்குற பாவத்துக்கு தசாபுத்திநாதர்கள் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்கணும். ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு பாவத்திற்கும் நம்ம வந்து என்னுடைய ரூல் வந்து ஒரு புத்தி நடத்த தசா புத்தி அந்தரத்தில் புத்தி தான் வந்து பலமாக வேலை செய்யும் தசையை விட அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ தசா புத்தி அந்தரத்தில் வந்து இந்த புத்திநாதன் அப்படின்னு தான் பலவான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த புத்திநாதன் எங்கே நிற்கிறாரோ அந்த புத்திநாதன் நிற்கிற இடத்துக்கு 2, 6, 8 மார்க் பண்ணுங்கள். புத்திநாதன் நின்ற இடத்துக்கு 2, 6, 8 மார்க் பண்ணும்போது அந்த 2, 6, 8 மார்க் பண்ண பாவம் இவங்க லக்கணத்திலேருந்து எந்த பாவமாக வருதோ இவங்க லக்கணத்திலேருந்து எந்த பாவமாக வருதோ அந்த பாவம் சார்ந்து அந்த விஷயங்கள் அப்போ செயல்படாது, இல்லை அதுதான் பிரச்சனையாக இருக்கும். இப்போ வந்து ஒரு லக்கணத்தை அப்படி தான் லக்கணத்துக்கு சொல்லிட்டோம். லக்கணம் அப்படின்னா அதுலேருந்து 2, 6, 8 அப்போ 2ஆம் பாவத்துக்கு லக்கண பாவத்திலேருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்துது. ஒரு கட்டம் போட்டு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா தெரியும். லக்கண பாவத்திலேருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்துது. அது வந்து எந்த இடத்துக்கெலாம் பிரச்சனையை கொடுக்குன்னா 6ஆம் இடம், 2ஆம் இடம் வேலை செய்யாது, 6ஆம் இடம் வேலை செய்யாது, 8ஆம் இடம், இந்த 3 இடத்துக்கும் இது வந்து பாதிப்பான இடமா இருக்குது. ஏன்னா இது வந்து 2ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவமாக வரும், 6ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவமாக வரும், 8ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவமாக வரும். அப்போ இந்த அமைப்பில் நீங்கள் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு எந்த கிரகம் புத்தியை நடத்துதோ அந்த புத்தி நடத்துகிற இடத்துலேருந்து 2, 6, 8 மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ண பாவம் அவங்க லக்கணத்திலிருந்து எந்த பாவமாக வருதோ அந்த பாவம் சார்ந்த பிரச்சனை அப்போ இருக்கும். இல்லை அந்த பிரச்சனை தான் அனுபவிச்சுட்டு கேள்வி கேட்க வருவாங்க. அப்படி இல்லைன்னா அது சார்ந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். இப்போ வந்து அந்த சார்ந்த இப்போ கேள்வி கேட்டாங்கன்னா இப்போ செய்யாதீங்க, அது பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம ஒவ்வொரு பாவத்தில் இருந்தும் ஒரு புத்தி நடத்துது அப்படின்னா நான் அதுக்கு சொல்கிறேன். அது இப்போ இயங்கும் பாவம் அப்படின்னு லக்கண பாவத்தில் இருந்ததுன்னா 2, 6, 8 பாதிக்கப்படும் பாவம். இயங்கும் பாவம்னு எதிங்க, பாதிக்கப்படும் பாவம்னு எதிங்க. லக்கண பாவம் இயங்குச்சுன்னா 2, 6, 8 பாதிக்குது. அதுபோல் இயங்கும் பாவம் 2ஆம் பாவம் அப்படின்னா 3, 7, 9 இயங்கும் பாவம். அதான் இயங்கும் பாவம்னா புத்தி வந்து 2ஆம் இடத்துல புத்தி ஒன்றாலும் வச்சுக்கலாம், நீங்கள் திசை ஒன்றாலும் எடுத்துக்கலாம், அந்தரம் ஒன்றாலும் எடுத்துக்கலாம். 2ஆம் பாவத்துலேருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்துச்சுன்னா அது 3ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம், 7ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம், 9ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவம். அடுத்தது 3ஆம் பாவத்திலேருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்தும் போது பாதிக்கப்படும் பாவம் அப்படிங்கும்போது இயங்கும் பாவம் 3ஆம் பாவம், பாதிக்கப்படும் பாவம் வந்து 4ஆம் பாவம், 8ஆம் பாவம், 10ஆம் பாவம். புத்தி நடத்துகிற கிரகம் 4லேருந்து நடத்திது. இயங்கும் பாவம் 4ஆம் பாவமாக இருந்தால் பாதிக்கப்படுற பாவம் 5ஆம் பாவம், 9ஆம் பாவம், 11ஆம் பாவம். இப்போ 4ஆம் பாவம் அப்படின்றதுலேருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்துது, அது வந்து 5ஆம் பாவம். அப்போ 4ஆம் பாவம் அப்படின்றது சிறப்பான பாவம் தான், ஒரு கேந்திர பாவம்னு சொல்கிறோம்.
ஆனால் 4ஆம் பாவம் இயங்கும்போது தான் நிறைய பேருக்கு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது, அப்பாவுக்கு கண்டமாக இருக்குது, அப்பாவுக்கு விபத்தாக இருக்குது, இல்லை அப்பா இறந்துடுறாங்க. அப்படின்னும் போது அது 9ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவமாக வருதுங்க. அப்போ எந்த பாவத்துக்கு அந்த கிரகம் அந்த இயங்குகிற பாவம் எத்தனாவது பாவமாக வருதுன்னு பாருங்கள். இப்போ அதுபோல் 5ஆம் பாவம் எடுக்கும்போது 5ஆம் பாவம் இயங்கும்போது 6ஆம் பாவம் பிரச்சனைக்கான பாவம் 6ஆம் பாவம், 10ஆம் பாவம், 12ஆம் பாவம். இப்போ 5ஆம் பாவம் சூப்பரான பாவம்னு சொல்கிறோம். 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்கிறோம். 5ஆம் பாவம் இயங்கும்போது எப்பயுமே பாருங்கள் 1, 5, 9 எல்லாமே வந்து சூப்பரான பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1, 5 இயங்கும்போது நல்ல பாவம் தான், திரிகோண பாவம் நல்ல பாவம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பணம் வராதுங்க. பணம் வராது நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாது. சந்தோஷமாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், பணம் இருக்காது. 1, 5, 9 இயங்குச்சு அப்படின்னா கையில் காசு இருக்காதுங்க. ஏன்னா அது 2, 6, 10 அப்படின்ற அந்த பொருளாதார பாவத்திற்கு 12ஆம் பாவம். எப்பயுமே பணம் வரணுன்னா நம்மளுக்கு 2, 6, 10 இந்த இடத்துலேருந்து ஒரு கிரகமாவது வேலை செஞ்சால் தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும். ஆனால் 5ஆம் பாவம் சூப்பரான பாவம், பூர்வ புண்ணியம் உங்களுக்கு வேலை செய்யுது அப்படின்னு இல்லாமல் அது 6ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவமாக வந்துடுது. 10ஆம் பாவம் அப்படின்ற பிஸ்னஸுக்கு வந்து அது 8ஆம் பாவமாக வந்துடுதுங்க. அப்போ இந்த 2, 6, அந்த 5ஆம் பாவம் இயங்கும்போது அது அந்த 6ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவமாகவும் 10ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவமாக வந்துடுது. அதனால் அந்த 5ஆம் பாவம் நல்ல பாவம் அப்படின்னு சூப்பரான பாவம் இயங்குது, உங்களுக்கு பூர்வ புண்ணியத்துலேருந்து வேலை செய்யுது அப்படின்னு சொன்னீங்கன்னா வாய்ப்பே இல்லை, பொருளாதாரமே வராது, பணம் சம்பாதிக்க முடியாது. வேலை போகிறது நிறையா பேருக்கு வேலை போனது, நிறைய பேர் தொழிலை மூடினது, தொழிலை விட்டுட்டு வெளியில் வந்தது, இது எல்லாமே வந்து 5ஆம் பாவத்தோட புத்தியில் தான். நீங்கள் எவ்வளோ ஜாதகத்தை வேணாலும் எடுத்து பாருங்கள். 5ஆம் பாவம் யாருக்கெல்லாம் புத்தி நடத்துதோ அந்த புத்தி நடத்த காலகட்டத்தில் தான் அந்த பாவம் இயங்கும்போது தான் நிறைய பேர் வேலையை விட்டுருப்பாங்க, இல்லை வேலையில் பிரச்சனை இருக்கும், தொழில் அவங்களால தொடர முடியாது. அப்போல்லாம் தொழிலை வந்து இப்போ வேலைக்கு நாம் வந்து தொழில் ஆரம்பிக்கலாமான்னு கேட்டால் கூட 5ஆம் பாவம் இயங்கும் போது இப்போ பூர்வ புண்ணியம் தாங்க நல்லா வேலை செய்யுது, தொழில் ஆரம்பிக்குன்னு சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா அது 10ஆம் பாவம்ன்ற தொழிலுக்கு வந்து 8ஆம் பாவமாக இருக்குது. அதனால் 5ஆம் பாவம் அப்படின்றது நல்ல பாவம் அப்படின்றத மனசில் வச்சுக்காதீங்க. நம்ம எந்த கேள்வி கேட்குறாங்களோ கேள்விக்கு அந்த பாவம் சப்போர்ட் பண்ணுதான்னு பாருங்கள். கேள்விக்கான பாவத்துக்கு தான் பார்க்கணும். நீங்கள் லக்கணத்துக்கு வந்து ஒரு கிரகம் 8, 12 மறைஞ்சிருக்கு அப்படின்றத விட அவங்க கேள்விக்கான பாவத்திற்கு அந்த கிரகம் அந்த பாவத்திலேருந்து மறைஞ்சிருந்தால் அது பெரிய பாதிப்புங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் பலனை வந்து எளிமையாக சொல்லிட்டு போயிடலாம். அதே போல் பாவம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த பாவத்திலேருந்து அந்த கிரகம் அந்த பாவத்துக்கு எந்த இடத்துல நிற்குது அப்படின்னு பாருங்கள். லக்கணத்துக்கு பார்க்குறத விட அந்த பாவத்துக்கு எங்கே நிற்குதுன்னு பாருங்கள். இப்போ ஒரு சின்ன உதாரணம், பாவம் அப்படின்றதில் ஒரு கன்னியா லக்கணம் ஒன்றா நோட் பண்ணிங்க. கன்னியா லக்கணம் 7ல் வந்து குருச்சந்திரன், கன்னியா லக்கணம் 7ல் குருச்சந்திரன், லக்னாதிபதி வந்து 4 தனுசில், செவ்வாய் வந்து மிதுனத்தில், புதன் லக்னாதிபதி, செவ்வாய் வந்து மிதுனத்தில். இவ்வளோ இது மட்டும் போதும் இந்த உதாரணத்துக்கு. இப்போ கன்னியா லக்கணத்துக்கு 7ல் வந்து குருச்சந்திரன், 4ல் புதன், மிதுனத்தில் வந்து செவ்வாய், 10ல் செவ்வாய். இப்போ இவங்களுக்கு வந்து சொத்து வந்து வீடு சொத்து எல்லாம் எப்படி அமையும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவங்களுக்கு 4ஆம் அதிபதி யார் கூட இருக்கிறாருங்க? 11ஆம் அதிபதி கூட இருக்கிறார். 4ஆம் அதிபதி 11, 4ஆம் அதிபதி 11 அதிபதி கூட இருந்தாலே ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்து அமையும்னு சொல்லுவோம்ல. 4க்கு ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்து அமையும், சூப்பராக இருக்கும். அதுவும் குரு ஆட்சியாக இருக்கிறாரு, 4ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கார் அப்படின்னு சொல்லுவோம். 4/11 இருக்குது. இப்போ இந்த ஜாதகத்தில் இவருக்கு நிறையா சொத்து இருந்து எந்த சொத்துமே இவருக்கு இல்லை, இது வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறாருங்க. சொத்துமே எதுவுமே கிடையாது இப்போ கையில். இப்போ இது எப்படி வேலை செஞ்சுருக்கு அப்படின்னா நம்ம இதில் தான் நம்ம பாவம் பார்க்குறோன்னு சொல்கிறோம். அப்போ 4ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். 4ஆம் இப்போ சொத்துக்கு தான் நம்ம வந்து பலன் பார்க்க போகிறோம். அப்போ 4ஆம் இடத்த லக்கணமாக எடுத்துங்க. 4ஆம் இடத்த அதிபதி 4ல் இருக்கார், 4ஆம் இடத்துக்கு 4ல் இருக்கார். ஓகேங்களா? 4ஆம் இடத்த அதிபதி 4ஆம் இடத்துக்கு 4ல் இருக்கார். 4ஆம் இடத்துக்கு 8ஆம் அதிபதி கூட இருக்கிறார். 4ஆம் இடத்துக்கு 8ஆம் அதிபதி கூட இருக்கிறார். 4ஆம் இடத்துக்கு பாதகாதிபதி இருக்கிறார். 4ஆம் இடத்துக்கு 8ஆம் அதிபதி இருக்கிறாரு. 4ஆம் அதிபதி கூட 4ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் 4ஆம் இடத்துக்கு பாதகாதிபதி, 4ஆம் இடத்துக்கு 12ஆம் அதிபதி 4ஆம் இடத்தை பார்க்குறாரா? 4ஆம் இடத்து அதிபதி இருக்கிற நட்சத்திரமும் 4ஆம் இடத்து அந்த இடத்துக்கு பாதகாதிபதி நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம் ரேவதியில் இருக்கிறாங்க. அப்போ இந்த அளவு நீங்கள் பாவம் பார்த்தா இப்படி சாதாரணமாக இல்லை, அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி கூட நல்லா இருக்கிறாரு அப்படின்னு தான் தெரியும். ஆனால் இந்த 4ஆம் பாவத்தில் எந்த பாவத்துக்கு கேள்வி கேட்குறாங்களோ அந்த கேள்விக்கான பாவத்திலேருந்து அது யார் கூட சேர்ந்துருக்கு, எந்த கிரகம் பார்க்குது, அந்த பாவத்தோட நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாவத்தோட நிலை தெரியும். அப்போ இப்படி நீங்கள் இந்த பாவத்தை ஒவ்வொரு கேள்விக்குமே நீங்கள் அந்த பாவத்திலிருந்து நீங்கள் அந்த பாவ அதிபதி அதை பார்த்த கிரகம் அது கூட சேர்ந்த கிரகம்
அந்த பாவத்திலேருந்து எத்தனைக்கு உடையவர் அப்படின்னு நீங்கள் பார்த்து பலன் எடுத்திங்கன்னா துல்லியமான பலனை சொல்லலாம். ஓகேங்களா? அதுபோல் வந்து நம்ம இந்த 1 5 9 திரிகோணம் சொல்கிறாங்க பாருங்கள். அந்த திரிகோண பாவங்கள் அப்படின்னும் போது ஒவ்வொரு கிரகமும் திரிகோணம் நல்லா இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு கிடையாதுங்க. ஒவ்வொரு பாவத்திலேருந்து அதனுடைய திரிகோணாதிபதி நல்லா இருந்ததுன்னா நல்லா இருப்பார். அதாவது இப்போ 2ஆம் பாவம் இருக்குன்னா 2ஆம் பாவத்தோட திரிகோணம் அப்படின்றது 2ஆம் பாவ அதிபதி எங்கே நிற்கிறாரோ அதுக்கு திரிகோணம் அப்படின்றது அதுலேருந்து 5 9 இருக்கிற கிரகம் வந்து நல்லா இருந்ததுன்னா அந்த 2ஆம் பாவ அதிபதி நல்லா இருப்பார். புரியுதுங்களா நான் சொல்கிறது? எந்த கிரகத்தை எடுத்தாலும் அந்த கிரகம் நின்ற இடத்துலேருந்து அதனுடைய திரிகோணத்தில் நல்ல கிரகம் இருந்ததுன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணும். நம்ம லக்கணத்துக்கு 5 9 மட்டுமே இருந்தால் சப்போர்ட் பண்ணாதுங்க. எப்பயுமே எந்த கிரகம் எந்த பாவத்துக்கு பலன் எடுத்தாலும் சரி, அந்த 2ஆம் பாவத்துக்கு பலன் எடுத்திங்கன்னா அதுக்கு திரிகோணமான 6 10 வந்து நல்லா இருந்தால் தான் 2ஆம் பாவம் நல்லாயிருக்கும். உங்களுடைய 5 9 நல்லா இருந்து அங்கே பயனே கிடையாதுங்க. எல்லாம் 5 9 நல்லா இருக்கணும் 5 9 நல்லா இருக்கணும் அப்படின்னா எந்த கிரகமும் அதனுடைய திரிகோணம் அந்த கிரகத்துக்கு அந்த பாவத்துக்கு நல்லா இருந்ததுன்னா அந்த பலன் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அதுபோல் நம்ம இயங்கும் பாவம் சொல்லிட்டு வந்தோம். 6ஆம் பாவம் இயங்கும்போது 7ஆம் பாவத்துக்கு அது 12ஆம் பாவம். இயங்கும் பாவம் 6, பாதிக்கப்படும் பாவம் 7 11 1. இந்த இடத்துலேருந்துலாம் இந்த இடம் வந்து பாதிக்குன்னு நீங்கள் சொல்லலாம் கண்டிப்பாக. அடுத்து இயங்கும் பாவம் 7ஆம் பாவமாக இருந்ததுன்னா பாதிக்கப்படும் பாவம் 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் 2ஆம் பாவம். அதனால திருமணத்துக்கு அப்புறம் அப்போ வந்து 2ஆம் பாவத்தில் வந்து ஒரு அதிகமான கிரகங்கள் இருந்தது. 2ஆம் பாவத்தில் 6ஆம் பாவத்தில் 12ஆம் பாவத்தில் இதெல்லாம் அதிகமான கிரகங்கள் இருந்தது அப்படின்னா இப்போ 2ஆம் பாவத்தில் அதிகமான கிரகங்கள் ஒன்றும் இல்லை, நல்ல வருமானம் கொடுக்கும். ஆனால் அது 7ஆம் பாவம் அப்படின்ற கணவனுக்கோ மனைவிக்கோ அது வந்து ஆயுள் ஸ்தானமாக ஆகிடும். இப்போ அடுத்தடுத்த கிரகம் தசா புத்தி அதில் வந்துடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு பாதிப்பு வரும். ஆனால் 2ஆம் இடத்துல அதிக கிரகம் இருக்குது, உங்களுக்கு சூப்பராக இருக்கும், குடும்பம் அப்படின்ற இடம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லாமல் அது எந்த இடத்துக்கு பாதிப்பு கொடுக்குற இடம் அப்படின்னு பார்த்து அது அடுத்தடுத்த தசா புத்தியாக இருக்குது. ஒரு சுக்கிரனாக இருக்குது, அடுத்தது வந்து சூரியன் நிற்குது, அடுத்து சந்திரன், அடுத்தடுத்த கிரகமே அங்கே இருந்துடுதுன்னா அடுத்தடுத்து தசா புத்தி அந்த இடமே இயங்கிடும். அப்போ அதுபோல் நீங்கள் பார்த்து சொல்கிறது சிறப்பாக இருக்கும். அதுபோல் 8ஆம் பாவத்துக்கு இயங்கும் பாவம் 8ஆம் பாவம், பாதிக்கப்படும் பாவம் 9ஆம் பாவம் 1ஆம் பாவம் 3ஆம் பாவம். அப்போல் இயங்கும் பாவம் 9ஆம் பாவம், பாதிக்கப்படும் பாவம் 10ஆம் பாவம் 2ஆம் பாவம் 4ஆம் பாவம். 9ஆம் பாவம் இயங்கும்போது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு வந்து 9ஆம் பாவம்னா அப்பான்னு டக்குன்னு தெரியும். ஆனால் அம்மாவுக்கு ஏன் உடம்பு சரியில்லைன்னா அது 4ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவமாக வந்துடும். அப்போ நீங்கள் எந்த இடத்த இயங்கினாலும் இயங்குகிற பாவம் எந்த பாவத்துக்கு பாதிப்பை கொடுக்குற பாவம்னு நீங்கள் கணக்கு பண்ணி பார்க்கணும். நம்ம வரும்போது அவங்களுக்கு அதான் சொல்ல போகிறோம். அவங்களுக்கு பின்னாடி நடந்தது அதெல்லாம் சொல்கிறத விட இப்போ நடக்கிற நேரம் யாருக்கு பாதிப்பாக இருக்க போகுது அப்படின்றது பாவம் வச்சு நீங்கள் சொல்லிங்க அப்படின்னா நம்மளை மறக்காமல் இருப்பாங்க. அடுத்து 10ஆம் பாவம் இயங்கும்போது பாதிக்கப்படும் பாவம் அப்படின்றது 11 3 5. 11ஆம் பாவம் இயங்கும்போது பாதிக்கப்படும் பாவம் 12ஆம் பாவம் 12ஆம் பாவம் 4ஆம் பாவம் 6ஆம் பாவம். 12ஆம் பாவம் இயங்கும்போது லக்ன பாவம் 5ஆம் பாவம் 7ஆம் பாவம். இது அப்படியே நீங்கள் ஒரு நோட்டில் வச்சுக்கிட்டாலே ஈஸியாக பலன்னு சொல்லலாம். அதுபோல் இந்த இயங்கும் பாவம் பாதிக்கப்படும் பாவம் அப்படின்றது நம்ம நிறையா அஸ்ட்ரோ வடலூர் துரை அப்படின்ற யூடியூப் சேனல் இருக்குது. நான் வந்து பொதுமக்கள் பார்த்து வியூஸ் வர்றதுக்கான வீடியோ நம்மகிட்ட எதுவுமே இருக்காது. ஜாதகத்தை பார்த்த உடனே பலன் சொல்கிறதுக்கு ஜாதகம் வந்து ஜோதிடம் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஆரம்ப நிலையில் இருக்கிற மாணவர்களுக்கு எவ்வளோ ஈஸியாக பலன் சொல்ல முடியுமோ அதுக்கான வீடியோவை தான் விதிகளை கொடுத்து அதுக்கு உதாரண ஜாதகம் கொடுத்து அதுக்கு விளக்கத்தமாக தான் என்னுடைய வீடியோ எல்லாமே இருக்கும். நம்ம சொன்ன விஷயம் எல்லாமே அந்த அஸ்ட்ரோ வடலூர் துரை அப்படின்ற யூடியூப் சேனல் இருக்குது, பாருங்கள். நம்மளும் நிறையா வகுப்புகள் எடுத்துகிட்டு இருக்கோம். ரெக்கார்டிங் வகுப்பாகவும் இருக்குது. எதாவது தேவைப்படுறாங்க நம்மகிட்ட அணுகலாம். அதுபோல் நீங்கள் எந்த ஜாதகத்தை பார்த்தாலும் அதான் கோபையா சொல்ல போகிற ஜோதிடம் வந்து ரொம்ப ரொம்ப எளிமை, புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் படித்ததெல்லாம் ஜோதிடத்தில் அப்ளை பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். நீங்கள் தசாபுத்தி அப்ளை பண்ணி அந்த தசாபுத்தியை நடத்திருக்கிறவங்க நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்கன்னு வச்சிங்க. இப்போ ஒரு கன்னியா லக்னம் 7ஆம் இடத்துல வந்து குரு 7ஆம் இடத்து அதிபதி குரு எங்கேயிருந்து புத்தி நடத்துகிறாரு, இப்போ திருமணம் பண்ணலான்னு சொல்கிறோம். அப்போ 7ஆம் இடத்து அதிபதி குரு வந்து ஓகே இப்போ புத்தியை நடத்துகிறாரு, திருமணம் பண்ணலாம். அது கோச்சாரத்தில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாண நக்கிறதுக்கு ஒரு வேளை 8ல் இருக்கிறான்னு வச்சிங்க, அது வந்து பயிற்சி ஆகட்டுங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த கிரகம் கோச்சாரத்தில் அந்த பாவத்துக்கு கிடக்கூடாது, அதுக்கு தான் கோச்சாரத்தை பார்க்குறோம். நம்ம எந்த பாவத்துக்கு ரிசல்ட்டை சொல்கிறோமோ அந்த ரிசல்ட்டை சொல்கிற அந்த பாவ அதிபதி அந்த பாவத்துக்கு கெடாமல் இருந்துட்டார் அப்படின்னா அது வந்து ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. அது மாத கிரகங்களாக இருந்தால் பெருசாக பாதிப்பு தராது. வருட கிரகங்களாக இருந்தால் இந்த ஒரு வருஷம் போருங்க, இல்லைன்னா 6 மாதம் இருக்குது பயிற்சி ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறது கோச்சாரம் பயன்படும். ஆனால் கோச்சாரமும் தசாபுத்தியும் இணைந்து தான் ஒரு சம்பவம் நடக்கும். நம்ம எவ்வளோ படித்தாலும் ரிசல்ட் அப்படின்றது கோச்சாரமும் தசாபுத்தி தான் சொல்லும். அந்த வகையில் தசாபுத்தியை வந்து புத்திநாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். தசாநாதன் அப்படின்றது வருஷ கணக்கில் ஒரு 16 வருஷம் குரு தேசம்னா 16 வருஷமும் ஒரே பலன் நடந்துட போகிறது கிடையாது. அதில் உள்ள புத்தி மூலியமாக 12 பாவமும் இயங்குது.
அந்த புத்தி தன்னுடைய அந்தரத்து மூலிமா 12 பாவத்தை இயக்குது. ஒவ்வொன்றும் ஒரு அந்த 12 பாவம் இயங்கிட்டே தான் இருக்குது. அதில் வந்து அந்த புத்திநாதன் நிற்கிற இடம் அப்படின்றது கொஞ்சம் பலமாக இயங்குது. 50% மீதி 50% மற்ற பாவங்கள்லாம் இயங்கும். அதனால் தசா புத்திக்கும் கோச்சாரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் ஜாதகத்தை பாருங்கள். அது சொல்லுங்கள். ஆமாம், வலுவான தொடர்பு நான் கேபிக்கே போகலைங்க. இந்த பாவம் நீங்கள் இந்த இடத்துலேருந்து ஒரு கிரகம் புத்தி நடத்துது, இது அப்பாவுக்கு பிரச்சனையை கொடுக்குது. ஆமாம், வெளிநாடு போகிறதுக்கு தடை கொடுக்குது, மேற்படிப்பு படிக்கிறதுக்கு தடை கொடுக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் தொடர்பு அப்படின்னும் போது நம்ம கேபிக்கு போகலாங்க. இந்த இடத்துக்கு இந்த கிரகம் இயங்கினா பாதிப்பு அப்படின்னு தான். அதில் வந்து அங்கே எந்த பாவம் பாதிக்கப்படும் சொல்லலாம். பாவத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அங்கேயும் பாதிக்கப்படும். இப்போ 9ஆம் பாவத்தில் 4ஆம் அதிபதி இருக்கிறாரு அப்படின்னா அந்த 4ஆம் அதிபதியே பாதிக்கப்படுவார் அப்படி சொல்லலாம். இந்த பாவங்கள் பாதிக்கும். இந்த பாவத்திலேருந்து நீங்கள் அது அந்த 4ஆம் பாவத்தை போட்டுட்டு அதுலேருந்து எண்ணி வந்தீங்கனாலே அது ஈஸியாக தெரிஞ்சிடும். அதுபோல் நீங்கள் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை எடுத்து பாருங்கள். இதுக்கு முன்னாடி இப்போ என்ன புத்தி இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்த புத்தி தெரியும். எப்பயுமே ஜாதகத்துக்கு பலன் சொல்லும்போது இதுக்கு முன்னாடி என்ன புத்தி நடந்தது, அவங்க கேட்குற கேள்விக்கு இதுக்கு முன்னாடி என்ன புத்தி நடந்தது, அதில் வந்து அந்தக்கான விஷயம் எப்படி நடந்தது, இப்போ நடக்கிற புத்தி வந்து அந்த அவங்க கேட்குற கேள்வியை வந்து எப்படி அனுபவிக்க போகிறாங்க, அடுத்து நடக்கிற புத்தி வந்து அந்த கேள்விக்கான பதிலை எப்படி கொடுக்க போகுதுன்னு அவங்ககிட்ட சொல்லிடுறது சிறப்புங்க. எதாக இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்து ஃபஸ்ட்டு அவங்களுடைய எந்த கேள்வி கேட்டாலும் கேள்விக்கான கொடுப்பனை அவங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தசாபுத்தி கோச்சாரத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பலன் சொல்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த ஒரு 1ஆம் பாவம் 1ஆம் பாவம் இயங்கும்போது பணம் விரயமாகும். 2ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் அது 2க்கு 12, அதனால் பணம் விரயமாகும்னு சொல்கிறான். 2ஆம் இடத்துக்கு பாதிப்பு. குடும்பத்தை விட்டு அவர் வெளிநாடு போயிடுறாங்க, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்கன்னா அப்போலாம் லக்ன பாவம் தான் இயங்குறோம். லக்னாதிபதி லக்னத்துலேருந்து தசை நடத்துது, புத்தி நடத்துது, சூப்பராக அப்படின்னு சொல்ல முடியாது. பணமே கையில் இருக்காது, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருப்பார், பணம் செலவாகிட்டு இருக்கும். 2ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவமாக இருக்கிறதால அப்போ இது கூட நீங்கள் எதை பார்க்கலாம், அது கூட இந்த நட்சத்திர சாரம் அதுவும் வந்து இது போல் பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்துன்னா அதெல்லாம் சேர்த்துக்கணும். இது வந்து ரூல் அவ்வளோதான். இது கூட அது நட்சத்திர சாரம் வந்து கொஞ்சம் இதுக்கு சப்போர்ட் பண்ணுற இடத்துல இருந்துட்டாங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல. அதுபோல் பார்த்து சொன்னீங்கன்னா பலன் ரொம்ப துல்லியமாக வரும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடந்த புத்தியை எடுத்து பாருங்கள். அந்த புத்திநாதன் நின்ற இடத்துக்கு மார்க் பண்ணி பாருங்கள். அதுபோல் பாவகம் பாருங்கள், அந்த பாவத்தில் தான் அது இருக்குதான்னு பாருங்கள். கண்டிப்பாக துல்லியமான பலன் இருக்கும். இப்போ ஒரு கிரகம் நிற்கிற இடத்துக்கு 2 மார்க் பண்ணுறோம். அந்த கிரகம் நின்ற நட்சத்திர சாரநாதன் நிற்கிற இடத்துக்கு 2 அந்த அப்படி மார்க் பண்ணலாம். சாரநாதனுக்கும் 2 மார்க் பண்ணலாம். ஏன்னா அந்த சாரம் வந்து இந்த சாரம் மூலியமாக தான் இயங்கிட்டு இருக்குது இந்த கிரகம். அப்போ சாரமும் வேலை செய்யும், அந்த சாரத்துக்கு வேலை செய்யும், கிரகத்துக்கு 2த்துக்குமே 2 மார்க் பண்ணி மார்க் பண்ண பாவம் 2 மார்க் பண்ணுறது பலமாக வந்துட்டுனா அந்த பாதிப்பை வந்து நம்ம பலமாக சொல்லலாம். இப்போ சாரம் கொடுத்த கிரகம் வந்து ஒரு 5லேருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்துது, ஆனால் சாரம் கொடுத்த கிரகம் போய் 8ல் இருக்குது. அப்போ அது வந்து 9க்கு 12 அப்படின்னும் போது இப்போ இந்த 5ஆம் இடத்துல வேலை செஞ்ச கிரகம் 9க்கு 12 சாரம் இருக்கும்போது அப்பாவுக்கு பாதிப்பை கொடுக்கும், வெளிநாடு பிரச்சனை கொடுக்கும், படிப்பில் தடை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சாரம் தான் கிரகத்தை விட அது சாரம் மூலிமா தான் அந்த கிரகம் பலமாகிக்குது. ஆனால் சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. சாரம் மூலிமா தான் ஒரு கிரகம் அதனுடைய வேர்லேருந்து அதுக்கு பலனே வருது. சாரத்துக்கு மார்க் பண்ணி 2த்துக்கு மார்க் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. சாரத்துக்கு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிங்கன்னா இன்னும் துல்லியமாக போயிட்டே இருக்கலாம். மார்க் பண்ணிங்கன்னா அது வந்து நீங்கள் நீண்ட காலத்துக்கு சொல்ல முடியாது, 16 வருஷத்துக்கு இப்படி பாதிக்குன்னு சொல்ல முடியாது. அதில் வர புத்தி அப்படின்றதால தான் நம்ம புத்தியை மட்டும் எடுத்துக்கலாம். புத்தியும் சாரநாதுங்க நீங்கள் திசைக்கு மார்க் பண்ணி அந்த இடத்துக்கு மார்க் பண்ணி எடுக்கும்போது அந்த மார்க் பண்ணுற பாவம் வந்து பலமாக ஒரே இடமே மார்க் ஆகிடுச்சுன்னா அந்த பாதிப்பை பலமாக சொல்லிடலாம். இந்த இடம் வந்து 3க்குமே அடிபடுது அப்படின்னும் போது இதை செய்யாதீங்க, இல்லை இதனால தான் பிரச்சனை, அதுபோல் சொல்லிடலாம். அப்போ அதுபோல் சாரநாதனுக்கும் அதுக்கு மார்க் பண்ணி சொல்லும்போது சரியாகவே இருக்குங்க. இந்த சிறப்பான வாய்ப்பை கொடுத்த பரணி பாரதி ஐயா அவர்களுக்கு எனது மீண்டும் ஐயா தான் என்னை வந்து முதல்ல நான் வந்து பேசும்போது முதல் மேடை அப்படின்றது ஐயா தான் எனக்கு கொடுத்தாங்க. முதல்ல நான் வெளியில் யூடியூப் பார்த்துட்டு ஐயாவோட எனக்கு பெரிய பழக்கம்லாம் கிடையாது. என்னோடய யூடியூப் பார்த்துருக்காங்க, பார்த்துட்டு ஐயா என்னை இது போல் நம்ம மீட்டிங் வச்சுருக்கோம் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி முதல் முறையாக என்னை மீட்டிங் மேடை ஏறி பேசி அழகு பார்த்தது ஐயா தான். அந்த அளவுக்கு இது வந்து எனக்கு 9வது மீட்டிங்காக இருக்குது. அந்த அளவில் ஐயாவுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த நேரத்தில் ஐயாவுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா.